உனக்கு என்னப்பா ஆஸ்திரேலியாவில் ஜாலியாக தானே இருக்கேன்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்னதான் நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த ஊரை விட்டுட்டு உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரும்போது தான் உங்களுக்கு ரியாலிட்டி செக் ஹிட் ஆகும். மற்றவங்கள விடுங்க, நானே சின்ன வயசில் இருக்கும்போது ஃபாரினில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இப்போ அப்ராடில் வந்து படிக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு லைஃப் அமையறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் கஷ்டப்படணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேச்சு வாக்கில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக சொல்லுவாங்க நம்ம இங்கே ஜாலியாக தான் இருக்கோன்னு. பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. வேறு நாட்டுக்கு வந்து யாருன்னே தெரியாமல் ஈவன் பேச்சு துணை கூட யாருமே இல்லாமல் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட கேர் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் ஏன் சாப்பிட்டியாமான்னு கேட்கறது கூட எங்கள் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆஸ்திரேலியா வாழ்றது ஒரு மிஷன் லைஃப். காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு திருப்பி தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சி இல்லை சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் நீங்கள் இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஆஸ்திரேலியா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா.